அல்லேலூயா. உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. இதே மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1994 திருச்சியில் நான் இதே மாதிரி ஒரு வாலிபர் கூட்டத்தை அட்டன் பண்ணேன். ஏஜி சபையில் அது நடந்தது. அங்கே தான் முதலாக நான் என்னை ஊழியத்துக்கு என்று ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன், ஒப்பு கொடுத்தேன். அப்போ என்னன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த கூட்டத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியம் ஆவியானவர் லீட் பண்ணார். ஸோ அதை அன்றைக்கி ஒப்பு கொடுத்தேன். அதை கர்த்தர் கனப்படுத்தினார். இன்றைக்கி உங்கள் மத்தியில் கொண்டு வந்து ஊழியக்காரனாக நிறுத்தி இருக்கிறார். அதே மாதிரி இங்கேயும் அநேக ஊழியர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வருங்கால சந்ததி ஒன்று உட்கார்ந்திருக்கிறது. வருகை தாமதிக்குமானால் இந்தியாவை கர்த்தருக்கென்று சொந்தமாக்கக்கூடிய அநேகர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், தாயின் கருவிலை உருவாகும் போதே கர்த்தர் உங்களை இந்த திட்டத்தோடு தான் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் எப்பவும் நினைப்பேன், நோபடி இஸ் ஆக்சிடென்ட். யாருமே இங்கே நாம் ஆக்சிடென்ட்டாக வரவில்லை, தற்செயலாக வரவில்லை. நாம் அத்தனை பேரும் தேவ செயலால் இங்கே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஸோ நாம் இந்த நாளை யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த நாளை நம்ம ஏதோ ஒரு யூத் மீட்டிங், பொதுவாக நான் யூத் மீட்டிங்க்கு அதிகமாகி போகிறதில்லை. காரணம், எங்கள் காலத்தில் நடந்த மாதிரி யூத் மீட்டிங் இப்போ நடக்கிறதில்லை. இப்போ யூத் மீட்டிங்னால வேறு விதமாக டைமென்ஷன் மாறிடுச்சு. ஆனால் இங்கே யூத் மீட்டிங் எப்படி ஆண்டவர் எதிர்பார்க்குறோ அப்படி நடந்துகிட்ருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி இந்த முதல் செஷனில் கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒருவேளை நான் ஆரம்பத்தில் சொல்வேன், யூத்தில் இருக்கும்போது வாலிபர்கள் வந்து சபையிலையும் செய்தி கேட்குறாங்க, எங்கே போனாலும் செய்தி கேட்குறாங்க, யூத் மீட்டிங்லேயும் செய்தி கொடுத்தா எப்படி அப்படிம்பேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுனாலே. வசனம்தான் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலைகளிலும் மனுஷனை நிறுத்தும், நிலை நிறுத்தும், கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்தும். முடிவு பரியந்தம் நம்மை நடத்தக்கூடியது கர்த்தருடைய வசனமாய் மட்டும்தான் இருக்கும். அதனால் வசனம் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் நாம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். முதல்ல ஒரு வசனம் வாசிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 1:28. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன், காலையிலிருந்து இம்மட்டுமாக உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு, பிரசன்னம் மூடிக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பகுதியையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இத்தனை திரளான வாலிபர்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீரப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஆதாமை நோக்கி, அங்கே ஆதாமை நோக்கி தான் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள்னு இருக்கோம். அவர்கள்னா அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஒருத்தர் தான். ஆனால் அவருக்குள்ளே ஏவாள் இருக்கிறாங்க. இன்னும் செப்பரேட் பண்ணி எடுக்கலை, தனியாக தான். உங்களுக்கு அது வசனத்தின்படி தெரியணும்னா வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? அப்போ ஆண்டவர் படைக்கும் போது ஆதாம் எப்படி படைச்சிருக்கிறாரு? ஒருவனை தான் படைச்சார். அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு பிறகுதான் ஏவாள் பிரித்து எடுக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த வசனம் ஆதாம் என்கிறதான ஒரு மனுஷனை பார்த்து கொடுக்கப்படுகிறது. சகலவற்றையும் என்ன செய்யுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள். 1:28 ஆண்டு கொள்ளுங்கள். படைக்கப்படும் போது ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை உண்டாகவில்லை. சிங்கிள். அவர் உங்கள் பாஷையில் சொன்னால் அவர் என்னவா இருக்கிறாரு? சிங்கிளாக இருக்கிறார். இன்றைக்கி அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கி சொன்னதான் சிங்கிள். ஆதாம் என்னவா இருக்கிறாரு? சிங்கிளாக இருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஏவாள் வந்து பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பாஷையில் சொன்னோம்னா அவர் ஒரு வாலிபனாக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் படைக்கும் போது ஆதாமை கிழவனெல்லாம் படைக்கல. அவர் படைக்கும் போது வாலிப பிராயத்தில் தான் படைக்கிறாரு. ஸோ ஒரு வாலிபன் இடத்துல கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வேலை அல்லது அவனுக்கான அழைப்பு அல்லது அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பூமியில் உள்ள சகலவற்றையுமே ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு நேரிட்டது என்ன? வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்தி விட்டு நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 1:28 சொல்லுது, இந்த உலகத்தையே ஆண்டு கொள்ளுங்கள், பூமியில் இருக்கிற அத்தனையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது,
அவன் இருந்த தோட்டத்தை விட்டு அவன் விரட்டப்பட்டான், துரத்திய பின்பு அப்படின்னு இருக்குது. அதுக்கு முந்தின வசனத்தில் கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில் தேவன் அவனை அனுப்பிவிட்டார்னு இருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது அவனை துரத்தி விட்டு. அதாவது நம்ம பாஷையில் சொன்னால் ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீட்டிலேருந்து என்னை துரத்தி விட்டாங்க, ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு. அது ஒரு கேவலமாக நடக்கிற விஷயம் தான் அது துரத்துறதுங்கிறது. என் வீட்டில் இருக்காது வெளியே போ அப்படின்னு சொல்கிறது தான் துரத்துறது. அப்போ இந்த ஆதாமுடைய நிலைமை என்ன? ஆரம்பிக்கும் பொழுது விஷன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், அழைப்பு அல்லது அவன் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தையே ஆண்டு கொள்ளுதல். பயங்கரமான விஷன் ஆண்டவர் கொடுத்தது. இப்போ சீஷர்களை பார்த்து சொன்ன மாதிரி போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷராக்குங்க. வேர்ல்டு விஷன், ஒரு மிகப்பெரியதான வேர்ல்டு விஷன். அந்த விஷன் என்னவா முடிஞ்சிருச்சு, அந்த தரிசனம் என்னவா முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபெயிலியர். எப்படிப்பட்ட ஃபெயிலியர்? அந்த இடத்துல இருந்து துரத்தி அடிக்கத்தக்கதான ஃபெயிலியர். வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி அடிக்கிறார். ஏன் இப்படி ஒரு கேவலமான நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது? இதே மாதிரி நிலைமை நிறைய பேருக்கு நடந்திருக்குது, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்போ சிம்சோனை தெரியும். சிம்சோன் மாதிரி ஒரு ஜெயண்ட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. யூனிக்கான அழைப்பு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு யூனிக். அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி ஒரு ஆள் இல்லை, அந்த மாதிரி ஒரு அழைப்பு. ஆனால் கடைசியில் அவன் எப்படி மரித்து போனான்னு பார்த்தீங்கன்னா கோமாளியை போல ஜோக்கராக இருந்தாராமா. வேடிக்கை காட்டும்படி கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்களா. 2 கண்ணு போயிருந்துச்சு. கர்த்தருடைய கிருபையினால அவன் மரணம் கர்த்தருக்குள் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய உலக பிரகாரமான முடிவு ஒரு கோமாளியை போல அவன் மரித்து போனான். எல்லாருக்குமே கர்த்தர் அப்படித்தான் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார். ஈச் அண்ட் எவ்ரிபடி, நம்ம அத்தனை பேருக்குமே ஒரு ஹெவன்லி விஷன் இருக்கு. பொதுவாக நாம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம், வளர்றோம், நமக்கு ஒரு ஒரு ஆம்பிஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னா எதிர்காலத்தில் என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி வரணும். கொஞ்சம் பேருக்கு அமெரிக்காவுக்கு போகணும், கொஞ்சம் பேருக்கு இங்கேயே சாதிக்கணும், இந்த ஃபீல்டில் சாதிக்கணும். இப்படி நமக்கு நிறையா ஒரு எண்ணங்கள் இருக்குது, தரிசனம் வச்சிருக்கிறோம், முயற்சி செய்கிறோம். அதெல்லாம் குற்றமாக சொல்லலை. ஆனால் படைத்த தேவனுக்கு உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்கிறது. God has a heavenly plan. அவருக்கான ஒரு பரலோகத்தின் தரிசனம் நமக்கு ஆண்டவர் இந்த பூமியில கொண்டு வந்ததுக்கு ஈச் அண்ட் எவரிபடி எல்லாருக்கும் இருக்கு. ஆதாமிலிருந்து கடைசியா யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுத்த யோவான் வரைக்கும் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு பிளான் இருந்துச்சு. தாவீதெல்லாம் பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் அவன் மேலே இருந்துச்சு. மோசேக்கு ஒரு பிளான் இருந்தது, பிறக்கும் பொழுதே மோசேக்கு ஒரு பிளான் இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மேலே ஒரு பிளான் இருக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் கர்த்தருடைய திட்டம் இருக்கு. ஆனால் அந்த திட்டம் கடைசியாய் நல்லபடியாக முடியுதா? அதான் கேள்வி. நல்லபடியாக அது முடியுதா? ஒரு காலேஜில் போய் நீங்கள் சேர்றீங்க, காலேஜாக 3 வருஷம் முடிச்சிடலாம், தப்பே கிடையாது, எல்லாரும் முடிச்சிடும். ஆனால் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட்டட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் அரியஸே இல்லாமல் முடிச்சுட்டு வெளியே வர பாருங்களேன், அதுக்கு இதுக்கும் என்ன இருக்குது? டிஃப்ரென்ஸ் இருக்குது. அரியஸே இல்லாமல் நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம வெளியே வரதுக்கும், அரியஸை வச்சுட்டு வெறும் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே வரதுக்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கு. அதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஐ ஃபினிஷ்ட் அப்படிங்கிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தில் நான் முழுக்க உங்கள் இடத்துல சில மிக முக்கியமான உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டதான் பேச விரும்புகிறேன். இந்த யூத் மீட்டிங் அப்படின்னாலே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேட் பண்ணுறது ஆவியானவர் தான் மோட்டிவேட் பண்ண முடியும். ஆவியானவர் மோட்டிவேட் பண்ணாமல் உலகத்தில் வேறு யாருமே மோட்டிவேட் பண்ண முடியாது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீச், அப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆவியானவர் நினைச்சா அதை அப்ளை பண்ண வைக்க முடியும். அல்லேலூயா. உங்களை அப்படியே பூஸ்ட் பண்ணி ஆக்கி வெளியே அனுப்புறது முக்கியம் இல்லை. உங்கள் இருதயத்துக்குள்ளே கொஞ்சம் விதையை போட்டு அனுப்பணும். அந்த விதை இன்னைக்கு முளைச்சாலும் சரி, என்னைக்கு முளைச்சாலும் சரி, அது ஒரு விருட்சம் மரமாக மாறி கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும். அவ்வளோதான் நமக்கு முக்கியம். அப்போ இந்த ஒரு விஷனோட தான் நீங்கள் கொண்டு வரப்பட்டீர்கள். ஒரு தரிசனத்தோடு கூட, ஒரு அழைப்போடு, கர்த்தருடைய திட்டத்தோடு கூட. இந்த திட்டம் ஆதாமை விட்டு போனதுக்கு காரணம் என்ன? ஒரு பரிதாபமான நிலை, விரட்டப்பட்ட நிலை, தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு அப்படி ஒரு நிலை வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதுக்குள்ளே சில காரியங்கள் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். இங்கே வரதுக்கு முன்னாடியே பாஸ்டர் யூத் மீட்டுன்னு சொன்ன உடனே, பொதுவாக யூத் மீட்டுக்குன்னு சில மெசேஜஸ் இருக்கும், டெம்ப்ளேட் மாதிரி. அது யூத் மீட்டுக்குனே இருக்கும். இல்லை சிம்சோன் இருப்பார், அதில் கண்டிப்பாக சிம்சோன் இருப்பார். இவரை விட்டார்னா நமக்கு வேறு வழி இல்லை பழைய ஏற்பாட்டில். ஸோ புதிய ஏற்பாட்டில் போனால் திமோத்தி இருப்பார், அவர் விட்டாலும் வேறு நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் திமோத்தியும் சிம்சோனையும் கேட்டு ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு தெரியாது, ஆவியானவர் சில காரியங்களை ஆதாமை கொண்டு பேசினார். இந்த ஆதாமுடையதான வாலிப பிராயம், அவனுடைய யங்கேஜ், அதில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரியதான அந்த அழைப்பு, மாஸ்டர் பிளான், மாஸ்டருடைய பிளான், அது மாஸ்டர் பிளான். அது அந்த பிளான் அவனை விட்டு போயிடுச்சு, அவன் விரட்டப்பட்டான். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னபோது, முதலாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். ரெண்டு பேரும் புடிச்சாச்சா? விடாமல் புடிச்சிங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஸ்திரீ கொடுக்க வேண்டாம், நீங்களே புடிச்சிருவீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆதியாகமம் 3:6 சொல்லுது, ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும்
பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதுதான் வீழ்ச்சியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதான் வீழ்ச்சியினுடையதான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் ஆதாம் என்கிற அந்த வாலிபன் அல்ல அந்த மனிதன் பியூரா பாவமே இல்லாத ஒரு மனுஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் நானெல்லாம் தாயின் கருவில் உருவாகும் போதே பாவத்தில் உருவானோன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அவன் அப்படி இல்லை. என்ன சொல்லுது? முழுக்க முழுக்க ஹோலி, படைக்கும் போதே தேவனால் படைக்கப்பட்டதான ஒரு மனுஷன். அவன் வாழ்க்கையில் இந்த முதல் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற மரத்துக்கும் இந்த மரத்துடைய பழத்துக்கும் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆதியாகமம் 2:9 இந்த மரத்தை பற்றி வாசிக்கும் போது மற்ற மரம்லாம் எப்படி இருந்துச்சா, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சம். ஆனால் இந்த வீழ்த்துகிற பழம் எப்படி இருந்துச்சா, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக. இதில் ஒரு சில காரியம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பார்வைக்கு நலம், புசிப்புக்கு நல்லது, அது நல்லது. ஆனால் இதில் கொஞ்சம் கலந்துருக்கு. என்ன கலந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இச்சிக்கப்படத்தக்கதாக புத்தியை தெளிவிக்குது. இந்த புத்தியை தெளிவிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட்லி நாலேஜ், உலகத்தில் உள்ளதான ஒரு நாலேஜை கொடுக்கக்கூடியதான ஒரு பழம் இது. அப்போ அதுக்கு முன்னாடி ஆதாம் நாலேஜே இல்லாமல் இருந்தாரா அப்படின்னு கேட்டாரா? இல்லை. ஆதாமை படைக்கும் போது கர்த்தர் முழு நாலேஜோடு கூட படிச்சிருந்தார். என்ன நாலேஜோட, என்ன புத்தி, அவருக்கு என்ன ஞானம் இருந்துச்சு அப்படிங்கிறதா ஹெவன்லி நாலேஜ். எப்படிப்பட்ட நாலேஜ்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன இருந்துச்சு? நாலேஜ் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு 1000 பேருக்கு பேர் வைக்க சொன்னால் உங்களால் 1000 பேருக்கு பேர் வைக்க முடியாது. கண்டிப்பாக அந்த பேர் ரிப்பீட் ஆகும் இல்லையா? ஒரு 1000 பசங்களுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னால் அதில் எப்படி ஒரு 10 ஆபிரகாம் வந்துருவாப்ல, ஒரு 10-15 டேவிட் வந்துருவாப்ல, சாமுவேல் ஒரு 25 சாமுவேல் இருப்பாப்ல, ஜான், பீட்டர், இதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகும். ஆதாம் வச்ச எந்த பேருமே ரிப்பீட் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆதாம் வச்ச பேர் நம்ம வைக்கிற மாதிரி வைக்கல, கிரியேஷனை பார்த்து வைப்பார். எப்படி பேர் வைப்பாரா? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம்னு சொல்லி அந்த கிரியேஷன் எவ்வளோ பெரிய நாலேஜ் இருக்குன்னு பாருங்க. பார்க்கும்போதே அவருக்கு அந்த கிரியேஷன் தெரியுமா, சர்வ ஞானம். அப்படிப்பட்டவனுக்கு இந்த உலகத்தின் புத்தி ஞானம் ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இச்சை வந்துச்சு. அது மேலே, உலகத்தின் ஞானத்தின் மேலே ஒரு இச்சை, இச்சிக்கப்படத்தக்கதாக. வசனம் என்ன சொல்லுது? புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதான விருட்சமாய், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது. இந்த வேர்ல்ட்லி நாலேஜ் மேலே ஒரு பயங்கரமான ஆசை. இன்னைக்கு கடைசி காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற காலம் அறிவு பெருக்கத்தின் காலம். தானியேல் 12:4 சொல்லுது, கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும். இந்த அறிவு பெருக்கத்தினுடைய உச்சம் எந்த லெவலில் போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புத்தியை இச்சிக்குது, உலகத்தின் ஞானத்தை இச்சிக்குது. இப்போ நீங்கள் எப்படிப்பட்டதான ஒரு என்வாயரன்மெண்ட்டுக்குள்ளே வாழ்கிறீங்க, எப்படிப்பட்டதான ஒரு காலத்தில் வாழ்கிறீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எதை பற்றி பேசினாலும் உனக்கு என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். ஒரு கார்ட்டூன் பற்றி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு கிரிக்கெட் பற்றி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஃபுட்பால் பற்றி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு செல்ஃபோன் பற்றி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஸ்டடீஸ் பற்றி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு வாகனங்கள் 2 வீலர் 4 வீலர் பற்றி தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தெரியணும். அப்படி இல்லைன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடுவான், இது கூட உனக்கு தெரியாதா, நீ வேஸ்ட்ரா அப்படின்றான். அவன் கேட்குற ஒரு விஷயம் நமக்கு தெரியாட்டி நம்ம என்ன ஆயிடுவோம்? வேஸ்ட் அப்படின்றான், மொத்தமாக வேஸ்ட்ன்றான். ஆனால் உண்மையிலேயே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ அது தெரிந்தால் போதும். தேவையில்லாததை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கே இதுதான் இப்போ பிரச்சனையே. கடைசி காலத்தில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு உலகம் இது, அறிவு பெருக்கத்தின் உலகம். கூகுளுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாத்தையும் படிக்க சொல்லுது. அது கொடுக்கும்போது எல்லாத்தையும் எடுக்கு. இப்போ நீங்கள் ஸ்டடீஸ்க்கு போகிறீங்க, படிக்க போகிறீங்க, 10வது வரைக்கும் சப்ஜெக்ட் காமனாக இருக்குது. 11வது குரூப் பிரிக்கிறாங்க, சயின்ஸ் குரூப்பு இல்லையா, சயின்ஸ் குரூப் பிரிக்கிறாங்க, அப்புறம் வந்து பியூர் சயின்ஸ் பிரிக்கிறாங்க, மேக்ஸ் குரூப் பிரிக்கிறாங்க, அப்புறம் காமர்ஸ், ஒகேஷனல் குரூப் இப்படி பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபீல்டு அதுக்கு பின்னாடியே தான் போகுது. காமர்ஸ்னால் எப்படி போயிடுறீங்க? பிகாம்குள்ளே போயிடுறீங்க, எம்காம்குள்ளே போயிடுறீங்க, சிஏக்குள்ளே போயிடுறீங்க, இப்படி போயிடுறீங்க. ஒருவேளை பியூர் சயின்ஸ் அப்படியே டாக்டரு, நீட்டு இப்படி போயிடுறீங்க. இப்போ நீங்கள் பியூர் சயின்ஸுக்குள்ள போனவங்க காமர்ஸை பற்றி கவலைப்பட்டிருக்கிறீங்களா? காமர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிருக்கிறீங்களா? நினைக்க மாட்டோம் இல்லையா? எக்கனாமிக்ஸ் பற்றி கவலைப்பட்டிருக்கிறீங்களா? அதை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. நீங்கள் சொல்லும் போது என்ன சொல்வீங்க? எனக்கு எதுக்கு எக்கனாமிக்ஸு, நான் பியூர் சயின்ஸு. இந்த குரூப் சொல்கிறதுலே ஒரு பெருமை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இப்போல்லாம் கூட பரவாயில்ல, எப்படின்னு தெரியல. நான் படிக்கும் போது சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்களாம் அறிவாளி. சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்களாம் யார்? பயங்கரமான அறிவாளி. அவன் வந்து எங்களுக்குலாம் அப்போல்லாம் 500க்கு தான் மார்க்கு, இப்போ உங்களுக்கு 600 ஆகிப்போச்சு இல்லை? அப்போ எங்களுக்குலாம் 500க்கு தான் மார்க்கு. 500க்கு 450 எடுத்தால் தான் சயின்ஸ் குரூப். அப்போல்லாம் 450, 90% தான் சயின்ஸ் குரூப். சயின்ஸ் குரூப் எடுத்தால் அந்த குரூப்புக்கு பேரே அறிவாளிங்க குரூப்பு. அவங்களாம் படிக்கிறவங்க, அவனுங்களும் அதே மாதிரி தான் நடந்துப்பானுங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டானுங்க. அவன் அப்பயே டாக்டர் ஆன மாதிரி இருப்பான் நம்மக்கிட்ட. பார்த்துருக்கீங்களா? இந்த காமர்ஸ் குரூப்னாலே அரட்டை அடிக்கிற குரூப்பு. சொல்லும் போதே சொல்லுவாங்க, இந்த வாலிபால் விளையாடுறது பாருங்க, அது காமர்ஸ். வாலிபாலுக்கும் காமர்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நம்மளை காமர்ஸ்னாலே வாலிபால் குரூப்னு வச்சிருவான்.
எங்களுக்கு சொல்கிறேன் அந்த காலத்தில். அப்போது இந்த சயின்ஸ் குரூப் எடுக்கிறவன் பயங்கர படித்தவன், இந்த காமர்ஸ் நீங்கள் சிலர்லாம் கேட்பாங்க பையன் என்ன குரூப் எடுத்துருக்கான், ஒகேஷ்னல், மார்க் கம்மியோ? ஒகேஷ்னல் என்ன அர்த்தம்? மார்க் கம்மி. ஏன் நல்ல மார்க் எடுத்துகிட்டு ஒகேஷ்னல் போகக்கூடாதா? அதுவும் டீச்சரே வேறு சொல்லுவாங்க, 450 எடுத்துருக்கிற, எதுக்கு காமர்ஸுக்கு போகிறேன்? எனக்கு சயின்ஸ் பிடிக்காது, படி. எனக்கு தான் பிடிக்காதுங்கிறேனே. நம்மளை கம்பல் பண்ணுவாங்க. 350 எடுத்தவெல்லாம் சயின்ஸ் கேட்குறான், அவனுக்கு பிடிச்சிருக்கு கேட்குறான், அவன்கிட்ட கொடுங்க. நம்ம போய் 425 எடுத்துட்டு நம்ம போய் நின்ன உடனே உனக்கு என்ன குரூப்? காமர்ஸ். இல்லை நீ சயின்ஸ் தான் எடுக்கணும். இல்லை மிஸ் எனக்கு சயின்ஸ் வராது. உனக்கு வரும்னு எனக்கு தெரியும். அது எப்படி தான் எனக்கு தான் வராதுன்னு எனக்கே தெரியுமே. அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. நம்ம அப்பா அம்மா நம்ம பேச்சை என்ன கேட்டாங்க இல்லையா? டீச்சர் பேச்சை தான் கேட்பாங்க, கொடுத்துருவாங்க. நமக்கு படிக்க வராது. அப்புறம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் போர்ட்டலில் மார்க் குறைவாக வரும். அதே டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவோம், 10th நல்லா தானே படித்தேன், நான் தான் உனக்கு அப்பயே படித்து சொன்னேனே எனக்கு சயின்ஸ் வராதுன்னு. இப்படியே பாதிக்கப்பட்ட சமுதாயத்தில் நானும் ஒருத்தன். சரியா? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, சயின்ஸ் எடுத்தேன் நான் இதுக்கப்புறம் காமர்ஸ் பக்கம் போகிறேன், தேவையில்லை, எனக்கு சயின்ஸ் பக்கம் போயாச்சு, இனி என் லைஃப் எதை பேஸில் இருக்குது, அந்த படிப்பு பேஸில் இருக்குது. ஆனால் அதை தவிர வேற எதை வேணாலும் எடுங்க, எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இடத்துக்கு இன்னைக்கு உலகம் வருது. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எதை கேட்டாலும். அன்னைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலே பெரிய பிஸ்னஸ்மேன், அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, கிரிக்கெட்டில் உள்ள ஒரு பெரிய ஜாம்பவான் பேரை சொல்லி, இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளாக சொன்னார், எனக்கு அவர் தெரியாதுன்னு. அந்த கேள்வி கேட்டவர் ரொம்ப ஷாக்காக சொன்னார், என்னது உங்களுக்கு இவர் தெரியாதா? எனக்கு தெரியாது, அவ்வளோதான். அவரை தெரிஞ்சிருக்கின்ற அவசியம் எனக்கு. இப்போ இவரை கேள்வி கேட்டவரை பொறுத்த வரைக்கும், நீ என்ன இவ்வளோ பெரிய பணக்காரனா இருக்கிற, ஏன் உனக்கு இந்த கிரிக்கெட் பிளேயரை தெரியல? எனக்கு அவசியம் இல்லை. இப்போ நான் பெரிய பிஸ்னஸ்மேன், இன்னொரு பிஸ்னஸ்மேனை பற்றி கேட்டால் எனக்கு தெரியும், எனக்கு இன்னொரு ஸ்போர்ட்ஸ் மேனை பற்றி கேட்டால் தெரியாது. ஆனால் தெரியாவிட்டால் நீ லாய்க்கு இல்லைன்னு நினைக்கிற ஒரு சமுதாயம் தான் இன்னைக்கு இருக்கு. ஒன்று எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். பெற்றோரும் என்ன விரும்புகிறாங்க தெரியுமா? அத்தனையும் கொண்டு வந்து நம்ம மேலே போடணும்னு விரும்புகிறாங்க. நீங்களும் இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா ஸ்டஃப்பும் எனக்கு தெரியணும். இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையில்லாததை தெரிந்து கொள்வது குப்பைக்கு சமம். டஸ்ட்பின், அது தேவையில்லாத டஸ்ட்பின் உங்களுக்குள்ள இருக்கும். அது பொதுவாக எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நாலேஜ் பேஸ் பண்ணி இருக்கும். உங்களுக்கு தேவையான நாலேஜ் தான் உங்ககிட்ட இருக்கணும், தேவையில்லாத நாலேஜ் அவசியம் இல்லை. பிசாசுடைய பெரிய தந்திரமே என்னன்னா, இந்த அறிவு உலகத்தில் உன்னை மிரட்டி அல்லது உன்னை பயமுறுத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும். உனக்கு எல்லாம் தெரிஞ்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எல்லாம் தெரிஞ்சவனுக்கு ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஒரு பேரு. அவனுக்கு ஒரு எல்லார் எதிரிலையும் ஒரு மரியாதை இருக்கட்டும், தப்பு கிடையாது. அவனுக்கு அப்படி ஒரு டேலண்ட் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். எனக்கு என்ன தேவையோ அதை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான். சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும், அவ்வளவுதான். 10வது ஒரு 14வது தாண்டவே இல்லை, அதனால அவரை பத்தி கவலைப்படவும் இல்லை. இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் குவாலிஃபிகேஷன் கேட்கிறோமா, எவ்வளவு செஞ்சுரி அடிச்சான்னு கேட்கிறோமா? எது அவருக்கு வருமோ அதைத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு உலகம் ஒரு இச்சிக்கப்படத்தக்கதான உலகத்தில் இருக்குது. உன்னை அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல டம்ப் பண்றாங்க, நீ அங்கதான் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அதை எடுக்கும் போது தான் உன் வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எல்லாத்தையும் நான் விரும்புறதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது. தேவையில்லாதது உனக்கு தேவையில்லாதது தான், அது உன் வாழ்க்கையில் அவசியம் இல்லை. உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் விட்டுறணும், அவ்வளவுதான். போட்டு அப்படி இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஜென்ரேஷன் அறிவு பெருக்கத்தின் ஜென்ரேஷனாக இருக்கிறதுனால இதுக்கு தனக்கு எது தேவைன்னே தெரியல. இன்னைக்கு எல்லாருமே எப்படி டிசைட் பண்றாங்க சில விஷயத்தைன்னு கேட்டீங்கன்னா, இதாண்டா ஃபியூச்சர், இதை படிச்சாதான் ஃபியூச்சர். நான் படிக்கும்போது சொன்னாங்க சிவில் மெக்கானிக்கல், அந்த காலத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயங்கரமான ஃபேமஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஃபியூச்சர் அப்படின்னாங்க. நான் படித்து முடிக்கிறதுக்குள்ள மெக்கானிக்கல் போய் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, ஐடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஐடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு ஏஐ டெக்னாலஜி. இப்போ எல்லாம் ஏஐ எல்லாருமே என்னன்றாங்கன்னா, அன்னைக்கு உள்ளதான அந்த படிப்பு எது மேன்மையாக இருக்குதோ அல்லது நாலேஜ் எது மேன்மையாக இருக்குதோ, எது அன்னைக்கு டாப்பில் இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு முடிவு பண்ணி படிக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு நான் படிப்பு மட்டும் சொல்லலை, அவங்க சூஸ் பண்ணுறதான ஃபீல்டு, அவங்க எடுக்கக்கூடியதான வாழ்க்கை பார்ட்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு எது பெஸ்ட்டு தோணுதோ அதான் எடுக்கிறாங்க. ஆனால் அதனுடைய முடிவு என்னவா இருக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா 5 வருஷங்கள் சரி என்ன ஆகும் தெரியாது. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் C++, ஜாவா என்னமோ இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு ஏஐ. அப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி எதன் அடிப்படையில் சூஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. அவருக்கு தான் ஃபியூச்சர் தெரியும். அவர் என்ன ஃபியூச்சர் உனக்கு வச்சிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் நீ செலக்ட் பண்ணணும் எல்லாவற்றையும். உன்னுடைய லைஃபாக இருக்கட்டும், உன்னுடைய கேரியராக இருக்கட்டும், உன்னுடைய அகாடமிக் சைடாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். நீ உனக்கு எது பிடிக்கும், உன் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எது பிடிக்கும். சில நேரத்தில் உன்னை எமோஷ்னல் ஒன்று செய்வாங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு எமோஷ்னலாக உன்னை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னா, நான் தான் படிக்கலை, நீயாவது சரி படிக்கலாம், படிக்கக்கூடாது நான் சொல்ல, கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கு அவர் ஒன்று சொல்வார், நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்,
உன்னையும் அவர் ஆசைப்பட்டதுக்கு அவராலேயே முடியலையே. இல்லை, புரியுதா உங்களுக்கு? நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அப்பா அம்மாவை ஏற்று பேசுங்க, அந்த இடத்துக்கே நான் வரல, தப்பாக எடுத்துறாதீங்க. காட் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, அதுதான் உங்கள் ஃபியூச்சர். எனக்கு ரொம்ப பைபிளில் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு இருந்த உரிமையை பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ரெபேக்காலை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரெபேக்காலை பார்த்து 57வது வசனம் 58 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 24 57 58 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று நல்லா யோசிச்சு பாருங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீ இந்த மனுஷனோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கேட்குறாங்க, நீ இந்த மனுஷனோட போகிறாயா? இது இன்னைக்கு சாத்தியமான்னு பாருங்க. இன்னைக்கு சாத்தியமா? கொஞ்சம் அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. 4000 years பேக் இதே இந்தியாவில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு படிக்கிறதுக்கு இங்கே என்ன கிடையாது, உரிமை கிடையாது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தனியாக வெளியே போகிறதுக்கு உரிமை கிடையாது. இன்னைக்கும் பல நாடுகளில் கிடையாது. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு இருக்கு. காட் கேவ், ஆண்டவர் சகலருக்கும் சம உரிமையை கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு தேவன். 4000 வருஷத்துக்கு முன்னாடி ரெபேக்காலை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு திருமண காரியத்தில் இந்த மனுஷனோடு கூட போகிறாயா, திருமணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது தான் இருக்கிறதுல நான் ரொம்ப ஆச்சரியப்படுது, அந்த பெற்றோருக்கு இந்த குணாதிசயம். ஆனால் அதுக்கு ரெபேக்காலுடைய பதில் அடுத்து வாசிங்க. என்று கேட்டார்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த மனிதனோடு கூட போகிறாயா என்றால் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு நீங்க ரெபேக்காலா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்றேன். முதல்ல ஈசாக்குடையதான ப்ரொஃபைல் அனுப்ப சொல்லுங்க. அவர் யாரோ என்னமோ, அவருக்கு 40 வயசுன்னு வேற சொல்றீங்க. ஏன்னா கல்யாணம் ஆகும்போது ஈசாக்கு 40 வயசுன்னு இருக்கு. 40 வயசுன்னு சொல்றீங்க. என்ன வேலை பார்க்குறாரு தெரியல, சவுப்பா கருப்பான்னு தெரியல, முன்மண்டையில் முடி இருக்கான்னு தெரியல. எதுக்கும் அந்த ஆளுடைய ப்ரொஃபைலை ஒரு தடவை அனுப்புங்க. என்ன பண்ணுவீங்க? ஜோமன்ட்டு சொல்கிறேன். ஏன் ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஜோம் பண்ணுறீங்க? பார்க்காமே ஜோம் பண்ண என்ன? அது ஒத்து வராது. நம்ம பையன் இருக்கான் பாருங்க, ஃபஸ்ட்டே க்ரைட்டீரியா சொல்லிடுவான். இவ்வளோ உயரத்தில் வேணும், இந்த கலரில் வேணும். ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், எங்கிட்ட இல்லை இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட வந்து கேட்டானா, பொண்ணு எப்படா இருக்கணும்? சுண்டுனா ரத்தம் வர மாதிரி இருக்கணும். நான் அப்போ அவர் சொன்னாராம், அப்படியே சர்ச்சு வாசலுக்கு வெளியே போ, நிறைய பேர் குஷ்டரோகத்தில் உட்காந்துருக்காங்க, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு போனேன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? அவங்களுக்கு தான் சுண்டுனா ரத்தம் வரும் பொண்ணுலேருந்து, பொண்ணை கூப்பிட்டு போய் சுண்டவா போகிற அப்படின்னு கேட்டார். ஸ்பிரிச்சுவலாக தேடணும்ல, அதுக்கு சொல்லியிருக்கிறார் அவர். அப்போது இன்றைக்கி பையனை தான் என்ன செய்வான்? முதல்ல ப்ரொஃபைல் அனுப்பிடுங்க, எல்லாம் பார்ப்பான். பொண்ணு நான் பிஏ, பொண்ணு நான் பிஏ, நான் எம்ஏ, ஓகே சோத்திரம் பிரைஸ் தலாட். நான் 5.8, பொண்ணு 5.4 பிரைஸ் தலாட், ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் மாநிலம், பொண்ணு செக்கச்சவேர், ஹல்லேலூயா. நான் அமெரிக்கா போலான் இருக்கேன், பொண்ணு யூகேல இருக்கு, பிரைஸ் தி லார்ட். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆனால் உடனே சொன்ன அவமானம் கொடுத்தவனே சொல்லுவான், ஒரு 3 days கொடுங்க ஜோமன்ட்டு சொல்கிறேன். இதுக்கப்புறம் அவன் ஜோம் பண்ணால் என்ன வரும்? கரெக்டாக 3 நாளைக்கு போனவன் 1.5 நாள்லேயே வருவான். கர்த்தர் பேசிட்டார். கர்த்தர் இப்போ அவங்ககிட்ட தான் உடனே பேசுகிறார், நமக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது. கர்த்தர் பேசிட்டார். என்னடா பேசினார்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டார். பார்க்காம அது முடியாது. ரெபேக்கால பாருங்க, டிசிஷன். இன்னைக்கும் சொல்றேன், இந்த காட்ஸ் டிசிஷன், தேவனுக்குள்ளாக இருந்து எடுக்கிற முடிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருக்குள்ளிருந்து நிர்ணயிக்க வேண்டும். பல நேரங்களிலே நீங்கள் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனம் திருப்பி வாசிங்க. அப்பொழுது ஸ்ரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கு. இப்போ இந்த விருட்சம் எல்லாம் இருக்கே, இந்த விருட்சம் எங்கே இருந்துச்சு தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். வாசிங்க 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இந்த விருட்சம் எங்கே இருந்துச்சு? தோட்டத்தின். சரி, இன்னொரு விருட்சம் எங்கே இருக்குன்னு பாருங்க. வாசிங்க 2:9 வாசிங்க. தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும். ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? தோட்டத்துக்கு நடுவில். இந்த வீழ்ச்சி இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் அது எங்க இருக்குது? அது எங்க இருக்கு? அதுவும் நடுவில் தான் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஆனாலும்
தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த விருட்சமும் எங்க தான் இருக்குது? நடுவில் தான் இருக்குது. அந்த விருட்சமும் எங்க தான் இருக்குது? நடுவில் தான் இருக்குது. இப்போ பிரச்சனையே என்னன்னா, இந்த ரெண்டு விருட்சத்தையும் பார்க்கும்போது ஒரு விருட்சம் பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதா இருக்குது. இன்னொரு விருட்சம் ஜீவ விருட்சம். இதை பற்றின எந்த டிஸ்கிரிப்ஷன் வர்ணிப்பு பைபிளில் இல்லை. எப்படி இருக்கும்னு ஜீவ விருட்சத்தை பற்றி இல்லை. 2ஆம் அதிகாரத்திலையும் இல்லை, 3ஆம் அதிகாரத்திலையும் இல்லை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் ஜீவ விருட்சத்தை பற்றி இருக்கு, அங்கேயும் இல்லை. எங்கேயுமே ஜீவ விருட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு இல்லவே இல்லை. ஆனால் உங்களை வீழ்த்த பண்ணுகிற விருட்சம் இருக்கே, நன்மை தீமை அறியத்தக்க கனி, அது எப்படி இருக்கும்னு பைபிள் சொல்லுது. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. ரெண்டு விருட்சமும் பக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் டேஞ்சர். இப்போ இதுதான் இருக்கிறதுல டேஞ்சர். உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஜீவ விருட்சமும் அங்கதான் இருக்குது. உங்களை விழ பண்ணுகிற இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும் எங்க இருக்குது? அங்கதான் இருக்கு. விருட்சம்னா மரம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. விருட்சம்னா மரம். ரெண்டு மரமும் பக்கத்தில் இருக்குது. ஒன்னு காட்ஸ் வில், உங்களுக்காக கர்த்தர் வச்சது சாப்பிடணும். இன்னொன்னு சாப்பிடக்கூடாது, காட் உங்களுக்கு அது வேணான்னு சொல்றது. காட் விளக்கின கனியும் காட் கொடுக்கிற கனியும் பக்கத்தில் தான் இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காது. இங்கே தான் நான் சொன்ன பாருங்க, டிசிஷன் எடுக்கிற வேலைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. ரெபேக்காளுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற அந்த அத்தாரிட்டி இருந்துச்சு. உங்ககிட்டயும் கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ரெண்டு வருஷம் பக்கத்தில் இருக்கும். ஒன்று ஆனால் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பொதுவாக நீங்கள் நானும் எதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதுக்கு ஒத்த காரியம் இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்தும் போகிறாங்க. லோத்து போகும்பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லிட்டாரு, உனக்கு முன்னாடி எல்லாம் ஓப்பனாக இருக்கு, நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. 11வது வசனம் வாசிங்க, 13-11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 10வது வசனம் வாசிங்க, மன்னிக்கணும் 10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தின் தேசத்தை போலவும் இருந்தது. சோதம் எப்படி இருந்துச்சா பார்க்கிறதுக்கு? கர்த்தருடைய தோட்டத்தை போல, எகிப்தை போல நீர்வளம் மிக்கதாக. லோத்து பார்க்கும்போது அட்ராக்டிவ், தி பெஸ்ட், இதாயா சூப்பர் இடம், நம்ம வாழ்றதுக்கு நல்ல இடம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஆனால் அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் திருப்பி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 14வது வசனத்தில், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் தருவேன். இப்போ ஆபிரகாம் பார்க்கிற பூமியை பத்தி அங்க இல்ல, அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா கானான் எப்படி இருக்கும்னு தெரியாது. லோத்து பார்க்கிற பூமி நீர்வளம் முக்கியது. லோத்து பார்த்த பூமி சோதம் அழியறதுக்கு முன்னாடி எகிப்தை போல, தேவனுடைய தோட்டத்தை போல பயங்கர அட்ராக்டிவ். ஆனா ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. ஒன்னு கானான் இஸ்ரேல், இன்னொன்னு சோதோம். ரெண்டும் இருக்கு. ஆனா சோதோம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு, கானான் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே அங்க இல்ல. பிரச்சனை என்னன்னா, சோதோமுக்கு உள்ள போனா அழிவு, ஜனங்க மோசமானவங்க. கானானுக்கு உள்ள போனா பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வெளியிருந்து பார்க்கும்போது நீ எதை வச்சு டிசைட் பண்ற, நீ டிசிஷன் எடுக்கிறது எதை பேஸ்ல இருக்கு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியிருந்து பார்க்கும்போது அட்ராக்டிவ், நல்லா இருக்குது. நான் சொல்வது வெறும் உன் வாழ்க்கை பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதை பத்தி சொல்லவே இல்லை. உன்னுடைய படிப்பு, உன் ஊழியம், உன் வேலை அத்தனையும் சேர்த்து சொல்றேன். எதை செலக்ட் பண்ணாலும் நீ செலக்ட் பண்ண வேண்டியது உன் கண்களை நம்பி அல்ல. இன்னைக்கு கடைசி காலத்துல கண்களை நம்பித்தான் பெரும்பான்மையான காரியங்கள் முடிவு செய்யப்படுகிறது. எல்லாம் அதை பேஸ் பண்ணித்தான். பார்வைக்கு இன்பமா இருக்குதா? லோத்துக்கு சோதோம் பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு. ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு. இப்போ யாக்கோபை ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டவனே அவங்க மாமா வீட்டுக்கு போறான், லாபான் வீட்டுக்கு. அங்க 2 பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய திட்டம் லேயால் மேலில் இருந்துச்சு. ஆனா ஏன்னா லேயாளுடைய சந்ததியில தான் யூதா வராங்க, லேவி வராங்க. இப்போ ராகேல் மேல காட்ஸ் பிளான் அப்ப இல்ல. ஆனா பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா லேயாலை குறித்து கூச்சக்கண்ணியாக இருந்தால்னு இருக்கு. ராகேலை பார்த்து அந்த ஸ்திரீ அழகுள்ளவளாய் சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தால்னு இருக்கு. இப்போ யாக்கோபு பார்த்த உடனே ராகேலை செலக்ட் பண்ணிட்டார். ஓ பிரைஸ் காட், இதான் நமக்கு அப்படின்ட்டார். ஆனால் கர்த்தருடைய திட்டம் லேயால் மேல இருந்துச்சு. இவன் ராகேலை கேட்டான், கர்த்தர் கேட்காமே லேயாலை கொடுத்துட்டாரு. ஏன்னா திட்டம் லேயால் மேல இருக்கு. பல நேரங்களிலே நீங்கள் எடுக்கிற முடிவு கண்களின் அடிப்படையில்,
பல நேரங்களில் நீங்கள் எடுக்கிற முடிவு அறிவின் அடிப்படையில் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இவங்க நம்ம லைஃப் பார்ட்னரா தான் நல்லா இருக்கும், இந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த ஊர்ல இருந்தா நல்லா இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் முடிவு எடுக்கிறோம், இந்த படிப்பு நல்லா இருக்கும். திருப்பி சொல்றேன், நீங்க படிங்க, ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை படிங்க. இன்னைக்கு எது மேல இருக்கு, இன்னைக்கு எது பெருசா இருக்கு, ஃபியூச்சர்ல இதுதான் ரொம்ப சூப்பரா வரப்போகுது, அதன் அடிப்படையில் படிக்காதீங்க. இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கணும், இன்னைக்கு அமெரிக்கா பாருங்க, ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு எல்லாம் ஓடினாங்க, அமெரிக்கான்னு போனாங்க. இன்னைக்கு அமெரிக்கா விட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, பல நாடுகளுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா வாழ தகுதி இல்லாத நாடாக மாறுகிறது. நான் யூகேல போய் படிக்க போனேன், அதாவது வேலைக்கு போனேன். போன போது ஆண்டவர் அங்கிருந்து இங்கே ஊழியத்துக்கு வர சொன்னார், இந்தியாவுக்கு. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, யூகே விட்டு போகாத, நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, 10 வருஷம் கழிச்சு நீ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். நாங்கள் ஆண்டவர் மட்டும் நீ வந்துரு, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். வந்துட்டேன். நான் சொல்ல 2004 வந்துட்டேன். இப்போ அங்கே இருக்கிறவரே சொல்கிறாங்க, இங்கே வாழ முடியாது, இது அவ்வளோ நல்லா இல்லை, அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, நமக்கு இது செட் ஆகாது, என்னைக்கு இருந்தாலும் நம்ம திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலான்னு பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு கர்த்தர் சொல்லி நான் வந்ததுனால இனி கௌரவமாக சாட்சி சொல்கிறேன். இல்லைனா நான் என்ன சொல்வேன்னா, விரட்டி அடித்து நானும் ஓடி வந்திருப்பேன். ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்தால் சரியாக போயிடும். கவனிச்சுக்கொள்ளுங்க, கண்களை வைத்து புத்தியை வைத்து எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க, டிசிஷன் எடுக்காதீங்க. அதுக்கு பின்னால் ஒரு டிராபேக் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். எப்பவுமே தேவனை வச்சு டிசைட் பண்ணணும், கர்த்தருடைய திட்டம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் இந்த வேதத்தை வச்சு சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிறது பார்வைக்கு இன்பமா இருக்குமான்னு சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயம் அதுக்குள்ளே ஜீவன் இருக்கும். கர்த்தர் கொடுக்கறதுல நீங்க விரும்புறபடி அது இருக்குமான்னு தெரியாது, ஆனால் அதுல உங்களுக்கான ஃபியூச்சர் இருக்கும், அதுக்குள்ளதான் உங்க ஃபியூச்சர் இருக்கும். டிசிஷன் அப்படி எடுங்க. சிலர்லாம் பார்த்த உடனே செலக்ட் பண்ணிடுறான், பார்த்த உடனே பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான், பார்த்த உடனே செலக்ட் பண்ணிடுறான். இதுதான் தேவ சித்தம். எப்படா சொல்றேன், நானும் ப்ளூ சட்டை அதுவும் ப்ளூ சட்டை, 2 ப்ளூ சட்டை போட்டால் தேவ சித்தம்ன்றான். இன்னைக்கு அதான் தேவ சித்தம். வேற ஒரு தேவ சித்தத்துக்கு வேற எதுவுமே கேட்க வேண்டியதே இல்லை, ஜோம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிலர்லாம் சொல்றாங்க, நான் போனேன் அந்த கோர்ஸ் நான் கேட்காமலேயே கொடுத்துட்டாங்க. கேட்காமலேயே ஆண்டவர் தான் கொடுக்கணும்னு இல்லை, பிசாசும் கொடுக்கும். பிசாசு கூட்டு போய் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட மலைக்கு மேலே நிறுத்தி என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு ஏசுநாதர் கேட்டாரா, அவனை எனக்கு ஏதாவது தாப்பான்னு கேட்டாரா? பாருங்க, எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் எங்கேருந்து வரல, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். இன்னைக்கு உன்னுடைய வீழ்ச்சிக்கான முதல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உன்னுடைய டிசிஷன். எதன் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள், எதன் அடிப்படையில் உங்கள் செலக்ஷன் இருக்கு. உங்கள் அறிவை பேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சில நேரங்களில் சிலருடைய அறிவை பேஸ் பண்ணுவீங்க. அவங்கள கேட்டேன், இவங்களை கேட்டேன், எல்லாரும் ஆலோசனை சொன்னாங்க, யார் வேணாலும் சொல்லட்டும். அதிசயமான ஆலோசனை கர்த்தர் ஒருத்தர் மேல உட்கார்ந்திருக்கிறார், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் சொல்லுகிறபடி ஒரு முடிவு எடுங்க, அந்த முடிவு உங்க வாழ்க்கையில் மிக நல்லதாக இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் பேர் முடிவோடு தான் உட்காந்துருப்பீங்க. இங்க அவன் ஒரு முடிவோடு வந்து உட்காந்துருப்பான். இப்போ அவனுக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும், இது தேவ சித்தம் தானா இல்லையா? ஏன்னா இப்போதான் காலேஜ் சேர்ந்து ஒரு மாசம் ஆயிருக்கும், இல்லை காலேஜ் சேர்ந்து 1 மாசம் ஆயிருக்கும், இது தேவ சித்தமா இல்லையா? ஆசைப்பட்டு சேர்ந்துட்டோமே. ஒரு வாலிப பிள்ளை நீட் எழுதணும்னு சொல்லி அவள் எழுதுனான், நீட்டில் ஃபெயில் ஆகிட்டான். இப்போ நான் சொன்னேன், நீ என்ன செய்ய, கூட இன்னொரு சப்ஜெக்ட் படி, நெக்ஸ்ட் இயர் நான் நீட் எழுத போகிறேன்னா எழுது, நீ இந்த சப்ஜெக்ட் ஒன்று எடுத்து படிச்சுக்கிட்டே எழுது, ஏன்னா 1 இயர் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. அப்போது அவளும் சரி நான் சொன்னேன்றதுக்காக கீழ்ப்படிஞ்சு அவள் ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு படிச்சுக்கிட்டே நீட் எழுதுனா. போன வாட்டியை விட நீட்டில் இந்த வாட்டி மார்க் குறைவாயிருச்சு. அப்போ சொன்னா அவள், நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன், நான் காட்ஸ் வில்னு ஒன்று இருக்குது, எல்லாரும் டாக்டர் ஆகணுங்கிறது காட்ஸ் வில் இல்லை. டாக்டர் ஆகணும், தேவ சித்தம் இருக்குது. சிலர் இன்ஜினியர் ஆகணும், சிலர் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். பெரும்பான்மையாக ஊழியக்காரர் ஆகலாம். கர்த்தர் திட்டம் என்னன்னு இருக்குது, அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பல நேரத்தில் நாம் ஒரு அடம் பிடிச்சி, இல்லை இதுதான் நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டேன். ஆசைப்படுங்க, வேணான்னு சொல்ல, அது தேவ சித்தமாக தான் பார்க்கணும். தேவ சித்தம் இல்லைனா அந்த ஆசையை விடுறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஆதாமுடைய முதல் வீழ்ச்சி, அவனுடைய செலக்ஷன் ராங் செலக்ஷன். 2 பக்கத்தில் இருந்துச்சு, ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை விட ஜீவ விருட்சம் பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சு. அவன் செலக்ட் பண்ணிட்டான், லோத்து செலக்ட் பண்ணாரு, யாக்கோபு செலக்ட் பண்ணாரு. எல்லாமே ஒரு இடத்துல அவர்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. கடைசியில் அவர்கள் வீழ்ச்சியாக மாறுகிறது. 2வது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கும் வெயிலின் 2:18. பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். கவனிங்க, இந்த வசனத்தை
லிட்ரலாக சில காரணங்களுக்காக கர்த்தர் எனக்கு இன்னைக்கு பேச சொல்லியிருக்கிறார். ஒரு சில நேரங்களில் யூத் மீட்டிங்கில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசப்படுகிறது இல்லை. அதான் சொல்கிறேன், யூத் மீட்டிங்கில் நல்ல வார்த்தைகள், மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் இருக்குது. சில காரியங்கள் தேவைப்படுகிறது இந்த கடைசி காலத்தில். அதனால் ஆண்டவர் உணர்த்தினதுனால இதையும் சொல்கிறேன். அந்த வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்ப நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை அவனுக்கு. இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் 2 காரியங்களை மிக முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த ஏற்ற துணையை பற்றி உங்களுக்கு ஒரு 2 விஷயத்தை மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஏற்ற துணைனா என்ன? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்ப்பர்னு இருக்குது. அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, the Lord said it's not good that man should be alone, I will make him and help to meet for him. ஒரு ஹெல்ப்பரை உண்டாக்குவேன் அப்படின்னு போட்டிருக்கிறது. நான் இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் ஹெல்ப்பர்னா என்னன்னு ஸ்பிரிச்சுவலாக. பொதுவாக ஏற்ற துணை அப்படின்னா என்ன? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவன் சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க, எப்படி சிருஷ்டித்தார்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். காட் கிரியேஷனுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை பேஸ் என்னன்னு கேட்டா, ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணை பெண் தான், ஒரு பெண்ணுக்கு ஏற்ற துணை ஆண் தான். இந்த கர்த்தருடைய இந்த பிளான், இந்த ஃபார்முலா ஒரு நாளும் மாறக்கூடாது. பேசிக்காக நான் பேசுகிறேன். எதுக்காக இதை உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் சபைகளுக்குள், உலகளாவிய சபைகளுக்குள், தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்கு, உலகளாவிய சபைகளுக்குள் கர்த்தர் அருவருக்கிற ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் என்கிற கலாச்சாரம் நுழைஞ்சிடுச்சு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஆணை ஆண் நேசிக்கிறது என்ன தப்பு இருக்குது, பெண்ணை பெண் நேசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நேசம் வேறு, நேசம் வேறு. நேசத்தை தாண்டி இவங்க தான் என் வாழ்க்கை துணை, நான் இவங்களோட தான் லைஃப் லாங் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னா ஹோமோசெக்சுவாலிட்டியும் லெஸ்பியனை பற்றி நான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க வேதத்துக்கு அருவருப்பானது. இன்னைக்கு சபைகளிலே இது காணப்பட தொடங்கிருச்சு. சபை இதை எதிர்க்க வேண்டிய இடம் அல்லது சபை இதை ரிமூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸே இதை சரி என்று சொல்லுகிறார்கள். சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் இதுல என்ன தப்புன்னு கேட்கிறாங்க. ஒன்னு, இவங்களுக்கு வசனம் தெரியல, இல்ல எனக்கு வசனம் தெரியும்னு சொன்னா இவங்க தெரிஞ்சு உங்களை மோசம் போக்குறாங்க. இவர்கள் எல்லாம் சாத்தானுடைய தூதர்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வேதம் ஆரம்பத்திலிருந்து தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார், அதுதான் ஏற்ற துணை. உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் நிர்ணயிக்கிறது ஒரு ஆணுக்கு பெண்ணை தான், ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் வாழ்க்கை துணை. ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் வர முடியாது, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் வர முடியாது. இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய தந்திரம். நீங்கள் வாசியுங்கள் உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. 23:17 வாசி. இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒரு இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியா இருக்க கூடாது. ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்டா வாசிக்கிறீங்க? யார் அது வாசிக்கிறாங்க? எங்க இருக்காரு? கையை தூக்குங்க. ஏன் என்ன வேச? பொறுமையா, நிறுத்தி, தெளிவா, நிதானமா வாசிங்க. இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியா இருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்கான இருக்கக்கூடாது. நோ ஹோமோசெக்சுவாலிட்டி. ஒருவேளை இதெல்லாம் சபையில பேசலாமான்னு கேட்காதீங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். இதை பத்தி பேச வேண்டிய காலகட்டத்தில் சபை இருக்கிறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி தேவையில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்கு வெளியரங்கமாய் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. இன்னைக்கு சபையை, மந்தையை தப்ப விடாத ஓ நாய்கள் வருகிற காலம், ஊழியக்காரனே பிரசங்கிக்கிற காலம். வெளிநாடுகள் எல்லாம் சபைகளுக்குள்ள வந்துடுச்சு. இப்போ இந்தியாவிலையும் நுழைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல இதை பத்தி தப்பு இல்லைன்னு பேசுற ஆட்கள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாலிப பசங்களுக்கு சொல்றேன், ஒரு நாளும் கர்த்தர் இதை அருவருக்கிறார். எல்லா நாளும் அருவருக்கப்படுகிறது. ஒருத்தர் உபாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்ச உடனே அவர் சொல்றாரு, ஒருத்தர் எங்கிட்டே சொன்னாரு, ஒருவேளை அது பழைய ஏற்பாட்டு பிரமாணமா இருக்குமோ, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கிருபையா இருக்கலாமோ? வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:10. அவர்கள் கர்த்தருடைய வேசிக்கல்லரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் மனுஷரை தடுக்கிறார். ஓடியா அவர் தான் வாசிக்கிறார்ல, நீ தான் லேட்டா எடுத்துள்ள. அப்புறம் என்ன? திருப்பி வாசிங்க தம்பி. வேசிக்கல்லரும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. அகைன்ஸ்ட் டு தி காட்ஸ் லா. சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் அருவருக்கப்படுகிறது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி.
யார் சரின்னு சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் சரின்னு சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய சபை சொன்னாலும் சரி, வேதம் தப்பு என்று சொல்லுகிறது தப்பு தான், அது பாவம் தான். ஒரு பெரிய சபை, 80,000 பேர் இருக்கிற சபை, அந்த சபையினுடைய போதகர் இவ்விதமாய் சொன்னார், நான் இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணுகிறவர்களை நான் தடுக்கிறதில்லை, என்கரேஜ் பண்றேன். காரணம், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், நாம் ஏன் அவர்களை நேசிக்க கூடாது அப்படின்னார். திருப்பியும் சொல்றேன், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை அல்ல. பாவத்தை நேசிப்பதற்கும் பாவிகளை நேசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. பாவியை நேசிக்கிறார் எதுக்காக? பாவத்தை விட்டு வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஒரு மனுஷன் இருந்தான், 38 வருஷம் படுத்திருந்தான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, விடுதலை ஆக்கினாரு. அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இனி பாவம் செய்யாது. ஒரு அம்மா தப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, காலில் விழுந்தாங்க, இயேசு மன்னிச்சாரு. அடுத்து என்ன சொன்னாரு? இனி பாவம் செய்யாத. இயேசு பாவியை நேசித்தார், பாவத்தை அல்ல. பாவத்தை விட சொன்னார். இன்னைக்கு அந்த பாவத்தோட உட்கார்ந்து இருக்கிற சபை இருக்குது, அந்த பாவத்தை என்கரேஜ் பண்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் உங்களுக்கு நரகத்துக்கு வழிகாட்டுகிறார்கள். ஒரு நாளும் ஒரு ஆணுக்கு ஆண் துணையாய் மாற முடியாது, ஒரு பெண்ணுக்கு பெண் துணையாய் மாற முடியாது. ஆணுக்கு பெண் தான் துணை, பெண்ணுக்கு ஆண் தான் துணை. இதுதான் ஃபார்முலா, இதான் நேச்சர், இதான் கர்த்தர் வகுத்தது. யார் இதற்கு விரோதமாய் சொன்னாலும் அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் போகிறார்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால், நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால் உடனடியாக அந்த பாவத்தை விட்டு வெளியே வா. கர்த்தர் அருவருக்கிறார், கர்த்தருக்கு அது பிடிக்காது. சில நேரங்களிலே அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வாலிப பிராயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை வெளிநாட்டில் அது வெளிப்படையாக இருக்கும், நம்ம நாட்டில் அது கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும். அப்படிலாம் இருந்தால் தயவு செய்து விட்டு வெளியே வா. ஒருவேளை என்னால் விட முடியல, சில நேரத்தில் இதுக்கு அது என்னுடைய மாம்சத்தை தாண்டி போகுது, சிலருக்கு இருக்கு, நான் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன், விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் அதிலிருந்து என்னால் என்ன செய்ய முடியல, விடுபட முடியல. செஞ்ச பிறகு ஒரு குற்ற உணர்வு வருது, ஐயோ நான் செஞ்சுட்டேனே, நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேனே அப்படின்னு. இனிமேட்டு செய்ய மாட்டேன்னு ஒரு சூழ்நிலையில் தீர்மானம் கூட எடுக்கிறீங்க. ஆனால் ஒரு நேரம் வரும்போது அந்த பாவம் அல்லது மாம்சம் உங்களை மேற்கொள்ளுகிறது. அது ஆண் புணர்ச்சியாக இருக்கலாம், பெண் புணர்ச்சியாக இருக்கலாம், அல்லது சுய புணர்ச்சியாக இருக்கலாம். அந்த வசனத்தை வாசி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் பண்றதாக நான் சொல்றேன். ஏன்னா சிலருக்கு மெடிக்கலி இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் சில காரியங்களை தப்பு இல்லைன்னு போதிக்கிறாங்க. தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு கிடையாதுப்பா அப்படின்றாங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:9. சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீ வாசிப்பா. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும், நல்ல கவனிங்க, என்ன இருக்குது? சுய புணர்ச்சிக்காரரும், வாசிங்க, ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆண் புணர்ச்சி தப்புன்னு தெரியும் சிலருக்கு, பெண் புணர்ச்சி தப்புன்னு தெரியும், விபச்சாரம் தப்புன்னு தெரியும், வேசிக்கல்லம் தப்புன்னு தெரியும், திருட்டு தப்புன்னு தெரியும். ஆனால் சுய புணர்ச்சி தப்புன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சபைகளில் அது பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை, சபை அது இல்லை என்று நினைச்சிட்டு இருக்குது. தயவு செய்து வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆவியானவர் உணர்த்தினதால் தான் நான் சொல்றேன். இந்த பாயிண்ட் எனக்கு ஆவியானவர் உணர்த்தி நான் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு உங்கள்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த கடைசி காலத்தில் இதையெல்லாம் தப்பு இல்லைன்னு மெடிக்கலி சொல்றாங்க. உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் தப்பு இல்லைன்னு சொன்னாலும் பைபிள் தப்புன்னு சொன்னா தப்பு தான். எல்லாரும் செய்கிறதுனால ஒரு தப்பு சரியாய் மாறிவிடாது. சோதோம்ல எல்லாரும் ஹோமோசெக்சுவாலிட்டியில இருந்தா, ஆனா அது தப்பு அப்படின்னு ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருந்தான். யாரு? லோத்து. இப்ப கர்த்தருடைய பார்வையில லோத்து தான் நீதிமான். எல்லாரும் செஞ்சதுனால அது என்னவாயிடாது? சரியாயிடாது. நோவா காலத்துல நோவா மட்டும் தான் என்னவா இருந்தான்? நீதிமான். உலகமே சீர்கேடா இருந்தது. எல்லாரும் செஞ்சதுனால உலகம் செஞ்சது சரியாயிடாது. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எல்லாரும் செய்யறதுனால ஒரு தப்பு சரியாயிடாது. அவன் செய்யறான், இவன் செய்யறான், அவங்க பண்றான், டிவியில சொல்றான், யூடியூப்ல சொல்றான், ஒரு பெரிய செலிபிரிட்டி சொல்றாரு, யார் வேணாலும் சொல்லட்டும். வேதம் என்ன சொல்லுது அதான் முக்கியம். பைபிள் இந்த அருவருப்புகளை அருவருக்கிறது, இதை பாவம் என்று சொல்லுகிறது. அது உனக்கு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட பாவங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது சில நேரங்களிலே, நான் அதை தான் சொல்ல வரேன், சில நேரங்களிலே நீ விட வேண்டும் என்று நினைப்பாய், ஆவியானவர் உணர்த்துவார். நீ நரகத்துக்குரியவன் அல்ல, ஆவியானவன் நடத்துறாருல, அப்ப கண்டிப்பா உன்னை என்னை விட்டு கொடுக்க மாட்டார். சோ ஆவியும் மாம்சமும் போராடும். நான் வாலிபருக்கு நான் சொல்லுகிறேன், அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ரோமர் 7ஆம் அதிகாரத்தையும் 8ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து படிங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த 2 அதிகாரத்தையும் படிங்க. இன்னைக்கு நாம என்ன நிலைமையில இருக்கிறோமோ அதை ஒரு நாள் பவுல் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறார். நாம இப்ப என்ன நிலைமையில இருக்கிறோமோ பவுல் அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறார். மாம்சத்தோடும் ஆவியோடும் எனக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்றாரு. சில நேரத்தில் மாம்சம் மேற்கொள்ளுதுன்னு சொல்றாரு.
அதை எப்படி மேற்கொண்டு ஆவியில வாழணுங்கிறத 8ஆம் அதிகாரத்தில் சொல்வார். 7ஆம் அதிகாரம் வரைக்கும் மாம்சம் மேற்கொள்றத சொல்வார். 8ஆம் அதிகாரத்தில் ஆவி மேற்கொள்றத சொல்வார். உனக்கு இங்க இருக்கிற எல்லா வாலிபர்களுக்குமே சொல்றேன், அத்தனை பேரும் இங்க யாருமே துணிகரமான பாவத்தை செய்கிறவர்கள் இருக்க மாட்டீர்கள். ஏன்னா நீங்க அப்படி செஞ்சுட்டு வந்து உட்காரவும் மாட்டீங்க. உங்களுக்கு பாவம் இருக்கும், அது வேணாம் விட்டுலாம், எப்படியாவது விடுதலை ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். ஆனா விட முடியாதபடி உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ சொல்லிட்டே இருப்ப, செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது, ஏன் நீ வசனத்தை கூட வாசிப்ப. ஆனா திடீர்னு அந்த பாவம் உன்னை, அந்த மாம்சம் உன்னை மேற்கொள்ள தொடங்கும், அந்த சிந்தனை மேற்கொள்ள தொடங்கும். ஆட்டோமேட்டிக்கா நீ அந்த பாவத்தில் விழுந்துருவ. விழுந்த பிறகு திருப்பி அதை செஞ்ச உடனே உனக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் பாவத்தை செஞ்சுட்டேன், விழுந்துட்டேன், அவ்வளவுதான், இனி ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டாரு. நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நீ செஞ்ச உடனே உனக்கு இன்னும் பாவம்னு தோணுது இல்ல, அந்த தோணுகிறது இல்ல, அது உனக்கு தேவன் கொடுக்கறதுனால தான் தோணுது. ஆண்டவர் இன்னும் உன்னை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அது உனக்கு தோணுது, இல்லாவிட்டால் தோணாது. ஏன்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான், வேற யாரும் உணர்த்தவே முடியாது. நீ எப்போ உனக்கு அது பாவமா தோணாம செஞ்சா என்ன, எல்லாரும் தான் செய்றாங்க, நானும் செய்வேன் அப்படி நீ நினைக்கிற பாரு, அப்பதான் நீ தேவனை விட்டு தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். இப்போ உன் பலகீனத்தை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்பவே ஒண்ணுதான். என் வாலிப பிராயத்தில் 18 வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் கல்லூரியோட முதல் வருஷம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் எப்பவும் சொல்லுவேன், உங்க மத்தியில பேசுறதுனால வந்து நிக்கிறதுனால நான் மிகப்பெரிய பரிசுத்தவான் நீதிமான் சொல்லிக்கவே மாட்டேன். நான் எப்பவும் சொல்ற ஒரு வார்த்தை, என்ன மாதிரி ஒரு பாவியை கர்த்தரால மாத்தி கொண்டு ஊழியக்காரனா நிறுத்த முடியும்னா உங்க அத்தனை பேரையும் ஊழியக்காரனை மாத்த கர்த்தரால் முடியும். ஏன்னா நான் யாரு எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு நண்பர் இவ்விதமாய் சொன்னார், எவ்ரி saint has a pastful sin அப்படிம்பார். எல்லா புனிதர்களுக்கும் ஒரு பாவமான வாழ்க்கை இருக்கும் பேக்ரவுண்ட்ல, என்னைக்காவது ஒரு நாள் இருந்திருக்கும், அதுல இருந்து அவங்க புனிதமா மாறி இருப்பாங்க. அதே மாதிரி தான் நான் என் வாலிப பிராயத்தில் 18 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். முதல் 3 வருஷம் பயங்கர போராட்டம். ஏன்னா அந்த 18 வயசு வரைக்கும் நம்ம பண்ண பாவம்லாம் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது, வந்து அடிக்குது திருப்பி. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்யல, நம்ம ரேஞ்சுக்கு என்ன முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு செஞ்சுட்டோம். பார்த்தா எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி அடிக்குது. என்னை அந்த 3 வருஷம் என்னை கடிஞ்சு கொள்ளாம உணர்த்தி, ஒரு தகப்பன் தன் தோளில் சுமப்பது போல சுமந்து, உன்னால முடியும்னு சொல்லி என்னை தோளில் போட்டு காப்பாத்தி கொண்டு இங்க நிறுத்தி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் தான். எத்தனையோ முறை வீழ்ச்சி, எத்தனையோ தடவை விழுந்திருக்கிறேன். ஆனா திருப்பி தூக்கி எடுப்பார், உணர்த்துவார். பல நேரங்களில் கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், பல நேரங்களில் என் சட்ட பனியெல்லாம் கிழிச்சிருக்கேன். நான் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சில பாவங்கள் வந்துடும், கண்கள் இச்சை வந்துடும். அந்த ஆண்டவரை கேட்பேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடக்குது, நான் தான் நல்லா சர்ச்சுக்கு போறேனே, இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே. அழுது ஆண்டவரை கேட்டு அந்த பனியெல்லாம் கிழிச்சு கதறி அழுது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சம்பந்தம் வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஆற்றி தேற்றி அவரை மாதிரி மருந்து போடுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த பாவத்திலிருந்து அப்படி விடுதலை ஆக்கி ஒரு மருந்து போட்டு, நான் இருக்கிறேன், வா பார்த்துக்கலாம் வான்னு சொல்லி 3 வருஷம் கர்த்தர் கொண்டாந்து அப்படியே தூக்கி நிறுத்தி, அந்த கல்லூரியின் வாழ்க்கையிலிருந்து வெளியே வரும்போது எந்தெந்த பாவம்லாம் என்னால் விட முடியாதுன்னு நினைச்சனோ அந்த பாவத்தின் சிந்தனையை கூட எனக்குள்ள இல்லாதபடிக்கு கர்த்தர் அந்த வேரோட தூக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். நான் அந்த தைரியத்தில், அந்த தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில் சொல்றேன், என்னை மீட்ட தேவன் உன்னையும் மீட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார், உன்னையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார், உன்னையும் தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ தயவு செய்து அவ்வளவுதான் முடிஞ்சிட்டோம். எனக்கு ஆண்டவர் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், நான் விழ மாட்டேன்னு கர்த்தர் நினைக்கல, ஏன்னா நான் மண்ணு என்ற நினைவு கூறுகிறார். ஆனா விழுந்தே கிடக்கிறனா இல்ல திருப்பி எழுந்திரிக்க ஆசைப்படுறனான்னு தான் அவர் பார்க்கிறார். நீ விழுந்துட்டினா பரவாயில்ல, எழுந்திரி. 7-70 தடவை மன்னிக்கிற தேவன் உனக்கு கொடுக்கிறார். உன்னை உருவாக்கின கர்த்தர் அவர் கையில் இருக்கிற களிமண்ணி நீ கெட்டு போகணும்னு விரும்பவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை மாத்தி கொண்டு வந்து உட்கார வைக்க வல்லமை உள்ளவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பல நேரங்களில் அந்த காரியத்தை நீங்கள் தயவு செய்து விழுந்து கிடக்கிறத விட்டுருங்க. சிலர்லாம் சொல்றாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டார், நான் பாவம் செஞ்சுட்டேன். இல்ல, உனக்கு அந்த எண்ணம் வருது இல்ல, ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு தான் அந்த டேவா கூட உனக்கு இருக்கும். இன்னைக்கு நீ வா, இங்கே உனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இங்க இருக்கு, இவங்க இங்க ஜெபம் பண்ணுவாங்க, நீயும் ஜெபம் பண்ணு. பூமியில ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது ஆகும். அல்லேலூயா. இந்த கூட்டத்தை விட்டு நீ போகும்போது வந்த வண்ணமாய் திரும்ப போகிறது இல்லை. உன் பலகீனங்களை உன்னை விட்டு எடுக்கிற தேவன் இன்னைக்கு உன் மத்தியில கிரியை செய்வார். உன் மாம்சத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் போதும், உதவி செய்கிற ஆண்டவர் இங்கே காத்திருக்கிறார். எத்தனையோ வாலிபர்களை தூக்கி எடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே நம்ம காலத்தில் அவரை மாதிரி கலக்கின ஒரு ஆளே கிடையாது. பில்லி கிரகம் ஐயா உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரை மாதிரி எவாஞ்சலிஸ்டா கலக்கினவங்க யாருமே இல்லை. அப்படிப்பட்ட பில்லி கிரகம் ஐயா ஒரு நாள் ரொம்ப காலேஜ் பருவத்தில் அவர் என்ன பண்ணாராம், ரொம்ப கோவப்பட்டு ஒரு
பப்பில் போய் உட்காந்து சிகரெட்டை கையில் எடுத்துட்டாராம். சிகரெட் இப்படி கையில் எடுத்துட்டாராம். எடுத்து பற்ற வைக்க போறாராம். ஒரு பந்து ஃபுட்பால் எங்கிருந்து வந்துச்சுனே தெரியாதாம். ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காக திறந்துருக்குது. அந்த ஜன்னல் வழியாக ஒரு ஃபுட்பால் வந்து அப்படியே அந்த இவருடைய முகத்துக்கும் கைக்கும் நேரம் வந்து அடிக்குதான். டம்முன்னு அடிச்சு அந்த சிகரெட்டை அடிச்சு கொண்டு போய் வெளியே போட்டுச்சான். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாராம், உன்னை பாவம் செய்ய நான் விட மாட்டேன், நீ என்னுடைய பாத்திரம்னு சொன்னாராம். அதே ஃபுட்பால் கிரவுண்டில் 3 மணி நேரம் மனுஷன் அழுது கிடந்தாராம். கீழே விழுந்து அழுது கிடந்தாராம். 3 மணி நேரம் ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பான்னு. அந்த 3 மணி நேரம் கழிச்சு எழுந்திருக்கும் போது 21ஆம் நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான தீர்க்கதரிசியாக அந்த மனுஷன் எழும்பினார், சுவிசேஷகராக எழும்பினார். அவரை கொண்டு லட்ச 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 ஆத்துமாக்களை கர்த்தர் மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். அந்த தேவன் தான் உன்னுடைய தேவன், அந்த தேவன் தான் உன்னை அழைத்த தேவன், அதே தேவன் தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிற ஆண்டவர். அல்லேலூயா. நீ விழுந்து போகிற இடத்திலேயே கர்த்தர் உன்னை உயர்த்துவார், அங்கே உன்னை தூக்குவார். அதுக்கு தேவை உங்ககிட்ட மட்டும் ஒரு தீர்மானம், இது பாவம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு ஒப்பு கொடுத்தல்.